ஹாய்ங்க, குட் ஈவினிங். லாஸ்ட் வீடியோவில் வந்து தக்காளி தொக்கு செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து தக்காளி தொக்கு மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன திங்ஸ் வந்து ஹேண்டியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மும்பைக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்குக்கு வந்து தக்காளியெல்லாம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்தோம்னா அது கொஞ்சம் தண்ணி விடும். அப்போ வந்து தோல்லாம் சீக்கிரம் அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை வந்து பூண்டு கூட சேர்ந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக மாற்றிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு வரமிளகா போட்டு இதை நல்லா வந்து குக் பண்ண விட்டுட்டே இருக்கணும். இடையில வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு 4 hours கிட்ட இதை நல்லா சுண்டி கெட்டியாகி கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது சப்பாத்திக்கு, தோசை, இட்லி, அதுக்கப்புறம் ரைஸ்க்கு கூட தாளிக்கிற மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரி, இங்கே வந்து நார்த் சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சவுத் சைட் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கொண்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முறுக்கும் அதுக்கப்புறம் இந்த அரியுருண்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க கேரளா சைடில், அரிசியை வறுத்து அதுக்கப்புறம் ஜாக்ரியும் தேங்காயும் போட்டு பால்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.